இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேட் டு லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் மறந்துடாமா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அண்ட் இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் நானை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோக்காக தான் அவங்க 3rd வெட்டிங் ஆனிவர்சரிக்காக தான் கிஃப்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த கிஃப்ட் வாங்கிக்கிட்டு திரும்பி வராங்க. பார்த்தா ஆப்போசிட்ல தான் ஹீரோ நிற்கிறாரு. அவர் கூடவே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை ஹீரோ கணத்துல தான் கிஸ் பண்றா. 2 பேருமே ரொம்ப க்ளோஸா தான் பேசிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க 2 பேரும் க்ளோஸா நின்று பார்க்கறதா ஹீரோயினுமே பார்க்குறாங்க. ஹீரோயின் பார்க்கறதா அவங்களுமே பார்க்குறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. ஹீரோயினுக்கு தான் இங்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தென் வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க பார்த்தது எதையும் பெருசாக காட்டிக்கல. ஹீரோ கிட்ட நம்ம வெட்டிங் ஆனிவர்சரிக்காக உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த வாட்ச் தான் எடுத்து டேபிள் வைக்கிறாங்க. பதிலுக்கு இவருமே கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இவர் என்ன கிஃப்ட் கொடுக்கறனா டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் எடுத்து டேபிளை வச்சு நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. என்னங்க என்ன இதெல்லாம் கேட்கும் போது என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம இருந்தது. ஸோ அவர் ஆசைப்பட்டாரு. அவருடைய ஆசைக்காக தான் ஒன்ன கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்போதான் அவர் உடம்பு கியூர் ஆகி நல்லா தானே இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி நடிக்க தேவையில்ல. ஸோ இதோட நம்ம கான்ட்ராக்ட் லைஃபை முடிச்சுக்கலாம்னு சொல்றாரு. ஆனா இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் உங்களுக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லையான்னு ஹீரோயின் கேட்கும்போது, இங்க பாரு நான் உங்ககிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கல, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தேன். இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள பேசுறதுக்குலாம் எதுவுமே இல்லை, சைனை பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டு இருக்காரு. அவர் ஃபோன் பேச அந்த போகவோ இந்த ஹீரோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஜியா தான் வந்துட்டு இருக்கா. வந்தவ ஹீரோனி கிட்ட என்னாச்சுன்னா நீ இப்போ உன்னுடைய லிமிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்கும்போது, இங்க பாரு ஜியா, நான் அவரை விட்டு பிரிஞ்சு போனாலுமே சரி, மறுபடியுமே முன்ன மாதிரி நீ அவரை ஹெல்ப் பண்ண நான் விட மாட்டேன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, உனக்கு என்னுடைய திறமை என்னன்னு தெரியல நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருந்த காஃபியை அவன் மேலே ஊத்திக்கிட்டு அந்த கப்பை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு தொப்புன கீழே விழுந்த ஹீரோயின் தான் அவன் மேல காஃபியை கொட்டி தள்ளி விட்ட மாதிரி ஃப்ரேம் பண்றா. அதை பார்த்த ஹீரோவும் ஓடி வந்து அந்த ஜியாவை தூக்கி விட்டு உனக்கு எது ஆகலைன்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட தான் உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸே கிடையாதா? ஆல்ரெடி ஜியாவுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, அவ உடம்பு முடியாம இருக்கா, இந்த நிலைமையில அவகிட்ட போயிட்டு இவ்வளோ அக்ரெசிவா நடந்துக்கிறியன்னு சொல்லி ஹீரோயினை தான் திட்டிட்டு இருக்கா. இல்ல நான் எதுவுமே பண்ணல, அவன் நடிச்சிட்டு இருக்கான்னு ஹீரோயின் சொன்னாலும் ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான். உடனே இந்த ஜியாவும் இல்ல பரவாயில்ல, அவளை ஏதோ நீங்க ப்ளேம் பண்ணாதீங்க, என் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்க வந்த மாதிரி ஆக்ஷன் போடுவோம். எவனும் அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல தான் காமிக்கிறாங்க. அவ உடம்ப செக் பண்ணி பார்த்து டாக்டரும் அவ இப்போ நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஹீரோவும் இப்போ உனக்கு உடம்புக்கு எதுவும் இல்லை, நீ ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் டாக்டர் தான் சொல்லிட்டாங்களா, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே இந்த ஜியா ஹீரோடைய கையை பிடிச்சி போகாதீங்க, கூடிய இருங்க, இன்னமும் உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் போலியா, என்ன நீங்க மன்னிக்கவே மாட்டீங்களான்னு கேட்கறா. ஆக்சுவலி இவ்வளவு ஹீரோவும் தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. இவ ஹீரோவை கழட்டி விட்டுட்டு போயிருந்திருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். அந்த உடம்பு சரியில்லாத டைம்ல தான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணப்போ ஹீரோவும் அவங்க அப்பாவுடைய விஷயக்காக ஹீரோனியை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இப்போ இந்த ஜியாவும் இவ்வளவு நாள் கழிச்சு ஹீரோடைய லைஃப்ல தனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆக்ஷன் போட்டுட்டு அவரு கூட பேச்சப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவுக்கு இவன் மேல சிம்பதி தான் இருக்கே தவிர லவ் கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவ பிரேக்கப் பண்ணிட்டு போனதால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு. ஸோ என்னால அவ்வளோ சீக்கிரமா உன்னை மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. பாருங்க நான் அன்னைக்கு உங்களை விட்டுட்டு போனதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, எனக்கு வேற வழியே இல்லாம தான் உங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ணி பேசும்போது ஒன்ன மாதிரி புள்ளையெல்லாம் எதுக்கு தான் பெத்தனே தெரியல, ஒழுங்கா கிளம்பி ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. தென் ஹீரோவும் கிளம்பி ஆஃபீஸ் தான் போறாரு. அங்க ஹீரோடைய அப்பா ஹீரோ நிக்க வச்சு உனக்கு எவ்வளவு தைரியம் தான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு ஓடி போனா அந்த ஜியாவுக்காக ஏன் மருமகளை டிவோர்ஸ் பண்ண பார்த்திருப்ப, ஏன் இதுக்கு முன்னாடி அவளால நீ பட்ட கஷ்டம்லாம் பார்த்தலையா, இன்னுமே கஷ்டப்பட நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க போறாரு. அப்போ ஹீரோயின் தான் அவரை ஸ்டாப் பண்ணி விடுங்கப்பா, நான் பேஷன் கிட்ட பேசிக்கிறேன், நீங்க கோவப்படாதீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்கன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி போகும்போது கூட ஹீரோ கிட்ட இங்க பாடா, எனக்கு எப்போதுமே நாச்சி மட்டும்தான் மருமக, எனக்கு மருமகளா அவளை தவிர வேற எந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாலும் நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு தான் சொல்லிட்டு போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இங்க ஹீரோனிக்கு தான் திட்டி விழுது. என்ன எங்க அப்பா முன்னாடி ரொம்பவே நைஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா, ஜியா திரும்பி வந்ததா எதுக்காக எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்தேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் நிஜமாலுமே நான் சொல்லலன்னு சொல்லி ஹீரோடைய கையை பிடிக்கிறாங்க. போது நிறுத்துறியா, இதுக்கப்புறம் உன் பொய்யை கேட்க நான் தயார் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் கையை உதறி விடவோ உதறி விட்டதுல ஹீரோயின் ஹீரோ மேலே போய் விழுந்துறாங்க. அப்போ ஹீரோடைய ஆஃபீஸ் வந்து அந்த ஜியா பாத்துறா. உடனே ஓடி வந்து என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ரெடி பண்றேன்னு சொல்லி ஹீரோயின் இழுத்து விட்டு அவங்கள செவிலே ஒண்ணு வைக்கிறா. அப்படியே திரும்பி ஹீரோடைய முகத்தை தான் பாக்குறாங்க. அவன் எதுவுமே பேசாம அமைதியாவே நிக்கிறான். அப்போ இந்த ஜியாவும் ஹீரோ கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்றா. அப்படியே திரும்பி அவனை ஹீரோயின் முகத்தை பாக்குறா. அவ சொன்னது உன் காதல வெளியான்னு கேட்க அவங்களுமே அழுதுகிட்டாங்க. இந்த ரெஸ்ட் ரூம் ஓடி போறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிரதர் கிட்ட இருந்து அவங்களுக்கு கால் வருது. அவர் அப்ராட்ல இருக்கார் போல. நான் அப்ராட் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, சீக்கிரமாவே உன்னை பார்க்க சைனாவுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு வலி இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டிக்காம அவங்க பிரதர் கிட்ட பிரதர் நான் இங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கா, அது மட்டும் இல்லாம அடுத்த மாசமே நான் டிசைனிங் டைரக்டரா ப்ரொமோட் ஆக போறேன், நீங்க என்ன மீட் பண்ணும்போது கண்டிப்பா நான் உங்களை பெருமைப்படுத்துறம நடந்துப்பேன்னு
அவங்க அழுகையெல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அடக்கிக்கிட்டு அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர்கிட்ட ஹாப்பியா இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க பிரதர் நீ எதுக்காகமா வேலைக்கெல்லாம் போற, நீ வீட்லயே இருந்தானா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க உன்னை நல்ல விதமாக தானே பார்த்துக்கிறாங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் நான் வீட்டிலே இருந்தால் எனக்கு ரொம்பவே போர் அடிக்கும், அதனால தான் நான் ஆஃபீஸ் வரேன், மற்றபடி அவங்க என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரிங்க பிரதர் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் முடிச்சுட்டு அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு வெளியில் வராங்க. அங்கே பார்த்தா ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் அந்த சியாவை நிற்க வச்சு இதுக்கப்புறம் இவங்க தான் நம்ம கம்பெனியோடைய டிசைனிங் டைரக்டர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த போஸ்டிங் ஹீரோயினுக்கு வர வேண்டிய போஸ்டிங், அது போயிட்டு அவகிட்ட கொடுக்கும். அதை பார்த்த ஹீரோயினும் ஓடி போய் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, டிசைனிங் டைரக்டருக்கு நான் தானே டிசர்வாக இருந்தேன், ஆனால் எதுக்காக என்னுடைய போஸ்டிங்கை அவளுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது இந்த போஸ்டிங்ல இருக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு, ஸோ நீ போயிட்டு உன் வேலையை பாருன்னு சொல்லி பயங்கரமா அவங்கள அசிங்கப்படுத்தி விட்டுட்டு போறாரு. டிசைனிங் டைரக்டர் ஆனதோ இந்த ஜியாவும் ரொம்பவே திமுறா ஹீரோயின் கிட்ட, பாரு இதுக்கப்புறம் நான் சொல்றதா நீ கேட்டு நடந்தாகணும், நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, லாஸ்ட் 5 இயர்ஸா இந்த கம்பெனில இருந்தா எல்லா டிசைனிங் டிராஃப்டையும் எடுத்துருவான்னு சொல்றா. ஆனா அவ்வளவே எடுக்க ரொம்ப டைம் ஆகும், எப்படி ஒரே நாள்ல எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டு வர முடியும்னு கேட்கறதுக்கு, அது உன்னுடைய ப்ராப்ளம், நான் சொன்னதை நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு போறா. தென் இவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம அவ சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவ கேபின் தான் போறாங்க. அங்க பார்த்தா கேபின்ல அவ ஆள் இல்ல. சரி டிராஃப்ட டேபிள்ல வச்சுட்டு போலாம், வந்தா பாத்துப்பான்னு சொல்லிட்டு டேபிள்ல வைக்க போகும்போது அங்க அவளுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் ஷோ ஆயிட்டு இருக்கு. பார்த்தா அவளுக்கு ஹார்ட் டிசீஸ் எதுவுமே கிடையாது, நல்லா தான் இருக்கான்னு இருக்கு. அப்போ இவ்வளவு நாளா இவ நடிச்சிட்டு இருக்காளான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த ஜியோவுமே அங்க உள்ள வந்துடுறா. உடனே ஹீரோயின் கையை பிடிச்சு இழுத்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல வெளியில போடின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ கையை உதறி விட்டுட்டு இவ்வளவு நாளா ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டை வச்சு ஹீரோ கிட்ட உடம்பு சரி நடிச்சிட்டு இருக்கியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா உடம்பு சரியில்லை மாதிரி நடிச்சுட்டு தான் இருந்தா, இதை போய் பண்ணி சொல்லினா உன் முட்டாள் புருஷன் உன்னை நம்புவானா என்னன்னு கேட்டுட்டு இருக்கவே அங்க ஹீரோ வந்துடுறா. இங்க என்ன சத்தம், எதுக்கு இப்போ 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. உடனே ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஓடி போய் இங்க பாருங்க நான் சொல்றத கேளுங்க, அவ நடிச்சிட்டு இருக்கா, இந்த ஜியாவுக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு, அவளுக்கு எந்த வித ஹார்ட் டிசீஸும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கேப்ல இந்த ஜியா என்ன பண்ணிடுறானா அவளுடைய அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபைலை டெலிட் பண்ணிடுறா. எங்க ஹீரோயின் கிட்ட ஹீரோவோ நீ சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேக்குறாரு. ப்ரூஃப் தானா, இப்பவே எடுத்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவ தான் ஆல்ரெடி டெலிட் பண்ணிட்டாலே அப்புறம் எப்படி இருக்கும், அந்த ஃபைல் மட்டும் மிஸ்ஸிங்னு காமிக்குது. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுக்கடி இதை டெலிட் பண்ணன்னு கேட்கவும் நான் என்னத்தை டெலிட் பண்ண எனக்கு எதுவுமே தெரியாது, நீ எதுக்கு எப்போ போற என்ன குறை சொல்லிட்டே இருக்கேன்னு நல்ல உமா நடிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்டையும் பாத்தீங்களா நீங்க எனக்கு டிசைனிங் டைரக்டர் போஸ்ட் கொடுத்ததால தான் எனக்கு இவ்வளவு ப்ராப்ளமும், நான் இந்த போஸ்டிங்க்கு வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே மயக்கம் போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிடுறா. அப்புறம் என்ன வழக்கம் போல இந்த முட்டாள் ஹீரோவும் ஓடி வந்து அந்த ஜியாவை தாங்கி பிடிச்சி ஹீரோயினை தான் திட்டிட்டு இருக்கான். அதோட அவளை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறான். ஹீரோயினும் பின்னாடி தான் போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயுமே ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. அவளுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன், உண்மையிலே அவளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஜியாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரோ உள்ளே இருந்து வெளியில வந்து ஹீரோயின் கிட்ட அந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு, அவங்கள ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி யார் பேசுனது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க, ஒருவேளை பேஷண்ட் ஸ்டிமுலேட் ஆனாங்கன்னா கண்டிப்பா அது அவங்க உயிர்க்கே கூட ஆபத்து வரலான்னு சொல்லி அந்த ஜியா சொல்ல சொன்ன மாதிரியே கரெக்டா சொல்லிட்டு போறாரு. கேட்டல இப்பயாவது உனக்கு திருப்தியா இருக்கா, பாவம் அவளே உடம்பு சரியில்லாம இருக்கா, அவளை போயிட்டு நடிக்கிறான்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்க, நீலாம் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டல்ல, உன்னை பார்த்தாலே எனக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினோ சாரி சொல்லி ஹீரோடைய கையை பிடிக்கிறாங்க. முதலே கையை விடுன்னு சொல்லி கையை உதருவானா, அப்போ தெரியாம ஹீரோயின் கண்ணத்துல அவன் கைப்பட்டு அவங்கள அடிக்கிற மாதிரி ஆகிடும். உடனே ஹீரோயினோ அழுதுகிட்டே சாரி சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோ வேணும்னு அடிச்சிருக்க மாட்டாரு, தெரியாம தான் அவர் கைப்பற்றிருக்கோம், அது அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண கூட முடியல, அதுக்குள்ளே ஹீரோயின் அழுதுகிட்டே ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி அழுதுகிட்டு வரும்போது ஆப்போசிட்ல ஒரு பர்சன் வந்துட்டு இருக்காரு. உடனே ஓடி போயிட்டு அவரை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவர் வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் கிட்ட போன்ல பேசினா அந்த அப்ராட்ல இருந்த பிரதர் தான். அவர் இப்போதான் சைனாக்கு ரிட்டர்ன் ஆகிருக்காரு. வந்ததுமே ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்காரு. என்னாச்சுமா எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காவே இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காத ஹீரோமே பார்த்தாரா. பரவாயில்லையே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவ்வளவு சீக்கிரமா வேற ஒருத்தனை கரெக்ட் பண்ணிட்டேன்னா ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோயினுடைய பிரதர் ரொம்ப வருஷமா அப்ராட்ல இருந்ததால ஹீரோவுக்கும் அவர் தான் ஹீரோனுடைய அண்ணன்னு தெரியாது, அதே போல அவருக்குமே ஹீரோ தான் ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் தெரியாது. ஹீரோ இந்த மாதிரி பேசவும் அவர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. யாரா நீ பேசுறதுக்கு வாய் இருக்காது பாத்துக்கோன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. 2 பேருக்கும் எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து ஹீரோயின் தான் அவங்க பிரதர் கிட்ட எதுவும் வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாங்க. சரிம்மா நான் போறேன், நீயுமே என் கூட வான்னு சொல்லி ஹீரோயினுமே கூட்டிட்டு போறாரு. என்ன இவ கூப்பிட்டு உடனே போறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள ஸ்டாப் பண்ணி அவ என்னுடைய வைஃப், எவ்வளவு தைரியம் தான் என் கண்ணு முன்னாடி அவளை நீ கூட்டிட்டு போவன்னு கேட்டுட்டு இருக்கவே ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த ஜியாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த டாக்டர் தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஜியா கண்ணு முடிச்சிட்டாங்க, அவங்க எழுந்ததுமே உங்களை தான் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. இதோ வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோயின் ஹீரோவை ஸ்டாப் பண்ணி இப்போவே இங்கேயே முடிவிடுங்க, அந்த ஜியா உங்களுக்கு வேணுமா இல்ல நான் வேணுமான்னு கேட்குறாங்க. அவனு கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சு பார்க்குறாரு. திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கவும்
ஜியாவுக்கு இப்போ உடம்பு முடியாம இருக்கு, அவளுக்கு தான் இப்போதைக்கு என்னுடைய ஹெல்ப் வேணும். ஸோ எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம், நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அவளை தேடி தான் போறாரு. இங்க ஹீரோயினும் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க, பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பிரதர் தான் எதுக்கும் ஃபீல் பண்ணதான் சொல்லி கன்சோல் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவுதான் ஹீரோயினும் தாங்குவாங்க, அவங்களால சுத்தமா முடியல. அவங்க பிரதர் கிட்ட என்னைக்காவது அவ லவ் எனக்கு கிடைக்காதுன்னு அவன் பின்னாடி ஓடி ஓடி நானும் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன், என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அவருமே வாமான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போக இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவ நல்லா ஜம்முன்னு தான் உட்காந்துருக்கா. அவளை பார்த்த ஹீரோவும் இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா, நீ நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அவளுமே இப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும் போது எதுக்காக தேவையில்லாம நான்சி கிட்டலாம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க, பாரு அவகிட்ட ஆர்குமெண்ட் பண்ண போய் உனக்கு தான் இப்போ உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். பின்ன நான் என்ன பண்றது பாருங்க, நான் என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன்னு. ஆனா என்ன போய் நடிக்கிறேன்னு ஃப்ரேம் பண்ணி உங்ககிட்ட அந்த நான்சி எப்படி பொய் சொல்லியிருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கவே, யாரை பார்த்து பொய் சொல்றான்னு சொல்ற, நீ தான் ஒரு பொய்க்காரின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாரான்னு திரும்பி பார்த்தா அங்க ஹீரோடைய அப்பா தான் வந்து நிற்கிறாரு. அப்பா நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு ஹீரோ கேட்கவோ, இப்போ மட்டும் நான் இங்க வராம இருந்ததா இந்த ஜியா உன்னை ஒரு பெரிய முட்டாளாக்கியிருப்பா. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இவ சொன்னது எல்லாமே போய் தான். இவளுக்கு ஹார்ட் டிசீஸ் இல்ல, ஒரு கர்மமும் இல்ல, இவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. ஹீரோவும் அதை வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல அந்த ஜியாவுக்கு ஒரு சின்ன வியாதி கூட இல்ல, மெடிக்கலி அவ ஃபிட்னஸா இருக்கான்னு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ ஹார்ட் டிசீஸோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்ராட்ல இருந்தேன்னு சொன்னது எல்லாமே போய் தான். இவ அப்ராடுக்கு படிக்க தான் போயிருக்கான்னு சொல்றாரு. உடனே இந்த ஜியாவும் ஹீரோடைய கையை பிடிச்சு அவ சொல்றதை நம்பாதீங்க, அவர் சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கா. எது ஏன் அப்பா பொய் சொல்றாரா, ப்ரூஃப் தான் என் கண்ணு முன்னாடி இருக்க, எதுக்கு இன்னமும் பொய் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு அவ கையை உதறி விட்டுட்டு அடுத்த செகண்டே ஹீரோயினை தேடிதான் வெளியில ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆனா அங்க எங்கேயுமே ஹீரோயின் இல்ல. உடனே வீட்டுக்கு தான் ஓடி வந்து பாக்குறாரு. அங்க பார்த்தா ஹீரோ கொடுத்த அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி வச்சுட்டு அவங்க வெட்டிங் ரிங்குமே கழட்டி வச்சுட்டு வீட்டை விட்டே போயிட்டாங்க. ஹீரோவும் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கையில எடுத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா 1 இயருக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை தேடி எங்கெல்லாமோ அலைஞ்சிருப்பாரு, ஆனா எங்கேயுமே ஹீரோயின் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை தேடி அந்த கண்ட்ரில எங்க டிசைனிங் காம்படிஷன் நடந்தாலும் ஒருவேளை அங்க ஹீரோயின் வந்திருப்பாங்களோன்னு எல்லா பிளேஸுக்கும் தேடி அணிஞ்சிருப்பாரு. சோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு பிளேஸுக்கு வந்திருக்காரு. அங்க ஹீரோயின் இல்லைன்னு தெரிஞ்சதோ திரும்பி போகலான்னு பார்க்கும்போது அப்போதான் தற்செயலா ஹீரோவும் ஹீரோயினை மீட் பண்றாங்க. அவரை பார்த்ததுமே ஹீரோயின் கோவப்பட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் விடாம ஹீரோயினை சேஸ் பண்ணி வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு நாச்சு, இவ்வளவு நாளா நீ எங்க போன, உன்னை தேடி நான் எங்கெல்லாம் அலைஞ்ச தெரியுமான்னு கேட்கும்போது, மிஸ்டர் பேஷன் தயவு செஞ்சு என்ன விடுறீங்களா, உங்களுக்கும் எனக்கும் இருந்த பந்தம் என்னைக்கே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாங்க. ஆனா ஹீரோ தான் விட மாட்டேங்கிறாரு. ஹீரோயின் கையை பிடிச்சிருத்து, என்ன மன்னிச்சிட்டு, நான் பண்ணது தப்பு தான், உண்மையிலே நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் நமக்குள்ள வந்த பிரச்சனைக்கு காரணமே, தயவு செஞ்சு நீ ஏத்துக்கோ, மறுபடியும் என் கூட பேச்ச பாக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. ஒன்னும் தேவையில்லை, நமக்குள்ள நடந்தது எல்லாமே பாஸ்ட் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, தயவு செஞ்சு என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு போக தான் பாக்குறாங்க. நான்ஷி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ இல்லாம நானும் அப்பாவும் எவ்வளவு உன்னை மிஸ் பண்ண தெரியுமா, மறுபடியும் எங்களை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அங்க ஹீரோடைய பிரதர் வந்து அவளை விடுறான்னு சொல்லி ஹீரோவை வாயிலே ஒன்று வச்சுட்டு, நான் உன்னை வான் பண்றேன், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, இதுக்கப்புறமா அவ பக்கத்துல நீ வந்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. எங்க ஹீரோக்கு தான் ஒண்ணுமே புரியல, யாரா இவன் அப்பப்ப என் லைஃப்ல வந்துட்டு இருக்கானேன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் பார்ல உட்காந்து ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல அவங்க பிரதர் தான் குடிச்சிட்டு இருக்காரு. நீ பேசாம அப்ராட்ல இருந்திருக்கலாம், இங்க வர வேணான்னு சொன்னா கேட்டியா, இங்க வந்ததெல்லாம் மறுபடியும் அந்த பேஷனை பாக்குற மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ அப்செட் ஆகி குடிச்சிட்டு இருக்க, சரி குடிச்சது போதும் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோயின் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னை விட நான் இன்னும் நிறைய குடிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்டப்பனா இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தான் வராரு. அவ தான் விடுன்னு சொல்றாரு. அவன் காது என்ன கேட்காதா, என்ன அவளை ஹர்ட் பண்ண ட்ரை பண்றியான்னு கேட்கவும் அதை கேட்ட ஹீரோயினும், அவர் என்ன ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன கொன்னே போட்டாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன அதை பத்தி, தேவையில்லாம மறுபடியுமே என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இவருமே அவங்க பின்னாடி போகலாம்னு ட்ரை பண்றாரு. அப்ப ஹீரோயின் பிரதர் தான் ஹீரோவை ஸ்டாப் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு. தென் 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பிரதர் தான் ஹீரோ கிட்ட, நான் வேற யாரும் கிடையாது, நான் தான் நான்சியோடைய பிரதர், என்னோட பேரு கியூஷி, நான் ரொம்ப வருஷமா அப்ராட்ல இருந்ததெல்லாம் என்ன உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல, சோ அஸ் அ பிரதரை தான் உங்களை வான் பண்ணேன்னு சொல்லவும் அதை கேட்கும் போது தான் ஹீரோவுக்கு இவர் எதுக்காக ஹீரோயின் மேல எந்த அளவுக்கு அக்கறையா இருந்தாருங்கிறது புரியுது. சோ ஹீரோவும் அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு அதோட ஹீரோயினை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தினதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. தென் மறுநாள் ஹீரோயினை மீட் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லவும், நமக்குள்ள எதுவுமே பேசுறதுக்கு எல்லாம் முதல்ல என் கையை விடுங்கன்னு சொல்லிட்டு போக பாக்குறாங்க. யார் சொன்னது நம்ம 2 பேருக்கும் இடையில எதுவுமே இல்லைன்னு, நீ வேணா அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்கலாம், ஆனா நான் இன்னமும் சைன் பண்ணல, ஸோ சட்டப்பூர்வமா இன்னுமே நீ என்னுடைய மனைவி தான், உங்ககிட்ட பேச எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு சொல்லும் போது, என்ன மிரட்டுறீங்களா, நம்ம 2 பேரும் லீகலான கப்பல் தான், நமக்கு தான் தெரியும், அதை நீங்க இன்னும் அஃபிஷியலா டிக்ளேர் பண்ணவே கிடையாது, அது மட்டும் இல்லாம அந்த ஜியா உங்க கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறது உங்க கம்பெனியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்,
அவள் இன்னமும் உங்கள் கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த மிரட்டெல்லாம் அவகிட்ட வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்பதான் ஹீரோடைய அப்பா கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது. நான்சி உன்னை பார்த்தே எவ்வளோ நாள் ஆகுது, இப்போ நீ திரும்ப வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன், ஒரே ஒரு தடவை என்னை வந்து பார்த்துருப்போன்னு சொல்லி கூப்பிடுறாரு. எப்படியா இருந்தாலும் அங்கே போனால் ஹீரோ இருப்பாரு, அவர்கிட்ட பேச வேண்டியது இருக்குமேன்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்கு ஏதோ சொல்லி சமாளிச்சு பார்க்குறாங்க. நான்சி என்னுடைய உடம்பு முன்ன மாதிரி இல்லைம்மா, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்கேன். கடைசியாக உன்னை ஒரே ஒரு தடவை பார்க்கணும் போல ஆசை இருக்கு. இந்த அப்பாவை வந்து ஒரே தடவை பார்த்துட்டு போமான்னு சொல்லுவோம். இப்படி சென்டிமெண்டலாக பேசுவோம். ஹீரோயினுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. சரிங்கப்பா நாளைக்கு நான் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. தென் மறுநாளே ஹீரோடைய அப்பா பார்க்க ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ தான் அவங்கள வெல்கம் பண்ணி அவங்க கையை பிடிச்சலாம் உள்ள கூட்டிட்டு போறாரு. அவரு கையை பிடிச்சதுமே கையை எடுத்து விட்டுட்டு என்ன பண்றீங்க, எதுக்கு கையை பிடிக்கிறீங்கன்னு கேட்கவும், நான் இன்னும் எனக்காகலாம் பிடிக்கல, அப்பாவுக்காக தான் பிடிச்சேன், அப்பாவுக்கு உடம்பு முடியாம இருக்குல்ல, ஸோ அவர் முன்னாடி நம்ம ஒரு கப்பலா போய் நின்னாதானே அவருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு சொல்லவும், அதெல்லாம் ஒரு மண்ணு தேவையில்ல, என்ன மறுபடியும் உங்க கான்ட்ராக்டை ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்களா, நான் இன்னும் உங்க கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கோ இல்ல கான்ட்ராக்ட் போடவோ இங்க வரல, நான் ஜஸ்ட் இங்க வந்ததே அப்பாவை பக்கம் தான், நானே போய் பார்த்துக்கிட்டு நானே கிளம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத ஹீரோடைய அப்பாவும் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. மருமகளை எப்படியாவது மகன் கூட சேர்த்து வைக்கணுமே யோசிச்சவரு என்ன பண்றாருன்னா ஹீரோயின் வர நேரம் பார்த்து அப்படியே ஹீரோயின் முன்னாடி விழுந்து ரொம்பவே உடம்பு முடியாம போன மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்கப்பா, உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு ஹீரோவும் ஹீரோயின் தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க. ஆமாப்பா டாக்டருக்கு கால் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க டாக்டர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டாக்டர் வரதெல்லாம் இருக்கட்டுமா, என் உடம்புடைய கண்டிஷன் ரொம்பவே போரா இருக்கு, எனக்கு என்னமோ நான் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் தான் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறேன், ஆனா சாகத்துக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா, நீயும் என் பையனும் சேர்ந்து வாழுங்கதா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் பக்கத்துல இருக்கணும், நான் சாக்கிறதுக்கு முன்னாடி கூட உங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா சென்டிமெண்டலா பேசி ரெண்டு பேரும் கையும் சேர்த்துலாம் வைக்கிறாரு. ஹீரோயினிக்கலாம் என்னடா இவரு கடைசி விஷயம் வேற சொல்றாரு, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேனு பயங்கரமா யோசிக்கிறாங்க. என்னம்மா நான்சி சரின்னு சொல்லவே மாட்டேங்கிற, இது உன் அப்போடைய கடைசி ஆசைமா, உன் அப்போடைய கடைசி ஆசையை கூடமா நீ நிறைவேற்ற மாட்டேன்னு அவங்கள பயங்கரமா மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. கடைசி விஷயம்னு சொன்னதுக்கு அப்புறம் யாராலுமே மறுப்பு சொல்ல முடியாது இல்லையா, சோ ஹீரோயினுக்கு வேற ஆப்ஷனே இல்ல, சரிங்கப்பா நான் இந்த வீட்லயே தங்கிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க டாக்டர் வந்து அவர் உடம்ப செக் பண்ணி பார்த்துட்டு, இங்க பாருங்க ரெண்டு பேருமே கேட்டுக்கோங்க, உங்க அப்பாவோட நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு, ஸோ அவருக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரியும் அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடந்துக்காதீங்க, அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோவுடைய அப்பாவும் ஏமா அப்படியே உட்காந்துருக்க, போமா போய் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருன்னு சொல்லவும் அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு எழுந்து போறாங்க. அவங்க அந்தாண்ட போனவன் தான் இந்தாண்ட ஹீரோடைய அப்பா டக்குன்னு எழுந்து உட்காந்து ஹீரோ கிட்ட, இங்க பாருடா இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணுலாம் உன் லைஃப்ல மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது, ஒழுங்கா இந்த தடவை என் மருமக கூட சேர்ந்து நல்லபடியா வாழற வழியை பாருன்னு ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினியும் அவங்க வீட்டுக்கு வந்து ஹீரோடைய வீட்டுக்கு போகிறதுக்காக அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பிரதர் வந்தா என்னம்மா எங்கேயும் வெளியில போறியான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஹீரோடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ கொஞ்ச நாள் மட்டும் அவங்க வீட்டுல தங்க போறேன்னு சொல்லவும், என்னம்மா எல்லாத்தையும் மறந்துட்டே என்ன, ஏதோ இதுக்கு முன்னாடி அந்த ஹீரோடைய வீட்டுக்கே போக மாட்டான், அவனுக்கு எனக்கும் எதுவுமே இல்லை, அவனை டிவோர்ஸ் பண்ண போறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ என்னடானா அவனுடைய வீட்டுக்கே போக போறேன்னு சொல்ற, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உனக்கு என்னன்னு கேட்கிறாரு. இங்க பாருங்க பிரதர், எப்பவும் நான் அந்த ஹீரோக்காக அந்த வீட்டுக்கு போல அவங்க அப்பாவுக்காக தான் போறேன், ஏன்னா அந்த வீட்டுல நான் இருந்தப்போ அவர் என்ன ஒரு சொந்த பொண்ணுமா தான் பார்த்தாரு, அந்த மாதிரி இருந்தவருக்கு இன்னைக்கு உடம்பு முடியாம இருக்கு, ஸோ இந்த மாதிரி நிலைமையில அவர் கூட நான் எப்படி இல்லாம இருக்க முடியும், அவரும் அவர் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, ஸோ கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவர் வீட்டுல தங்கிக்கிறேன், அவருக்கு உடம்பு சரியானதும் திரும்பி வந்துறேன்னு சொல்றாங்க. அப்போ அவருக்கு உடம்பு முடியாமலே இருந்ததுன்னா அப்போ வருஷம் போல நீ அங்கேயே தங்கிடுவியா, எனக்கு என்னமோ நீ பண்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, சரிவா நானே உன்னை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க கிட்ட பேச வேண்டியதை பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு முன்னாடி போறாரு. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஆல்ரெடி அவங்க டிசைன் காம்படிஷனுக்காக அவங்க டிராஃப்டை கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க தான் கால் பண்ணி, இன்னைக்கு ஈவினிங்கே நாங்க இந்த கண்ட்ரியை விட்டு கிளம்பிடுவோம், உங்க டிசைனிங் டிராஃப்டை நீங்க காட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ நாங்க ஹீரோடைய கம்பெனில தான் இருக்கோம், கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோயினோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க இருப்பேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பார்த்தா ஹீரோயினை கூட்டிட்டு போக ஹீரோவே ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்காரு. சரியான நேரத்துக்கு தான் நீயும் வந்திருக்கா, நானுமே இப்போ உன்னை தேடி தான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிரதர் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, இந்த வருஷம் நடக்க போற டிசைனிங் காம்படிஷனுக்காக என் தங்கச்சி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, ஸோ அவ மைண்ட் ஃபுல்லா அவ கோல்ல மட்டும் தான் ஃபோக்கஸா இருக்கணும், ஆனா இந்நேரம் பார்த்தா நீ வேற உங்க வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போக போற, உங்க வீட்ல இருந்து வரும்போதோ இல்ல உங்க வீட்லயோ அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா என்னுடைய சுயரூபத்தை நீ பாப்பன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு பெரிய வார்னிங்கை கொடுத்துட்டு, ஜஸ்ட் ஒரே ஒரு மாசம் தான், ஒரு மாசத்துக்கு அப்புறம் என் தங்கச்சி ஒரு செகண்ட் கூட உங்க வீட்டுல இருக்க மாட்டா, நானே வந்து அவளை கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஹீரோவோ அதுக்கு வாய்ப்பே கிடையாது, மறுபடியும் நான் அவளை உங்ககிட்ட அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் வந்துடுறாங்க. டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோ கூட ஹீரோடைய கம்பெனிக்கு தான் கிளம்புறாங்க. அங்க போயிட்டு அந்த ஃபேமஸ் டிசைனரை மீட் பண்ணி அவங்க டிராஃப்ட் எல்லாம் காட்டி அவங்க எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்குறாங்க. தென் அவருக்குமே ஹீரோயினுடைய டிசைன் எல்லாமே பிடிச்சு போகுது. ஸோ அந்த காம்படிஷனை கலந்துக்க ஹீரோயின் தகுதியானவங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த காம்படிஷனை கலந்துக்கிறதுக்கான கார்டுமே கொடுத்துட்டு போறாரு. அவர் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹீரோ அவங்கள ஸ்டாப் பண்ணி, நான்ஷி இதுக்கு முன்னாடி உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனா இப்போ எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, இதுக்கு முன்னாடி ஜியாவுக்கும் எனக்கு பிரேக்கப் ஆனப்போ நீ தான் என் பக்கத்துல இருந்த அந்த வழியில இருந்து என்ன வெளியில கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் பழைய கதை, இப்போ எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நான் எப்பவே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஹீரோ அவங்களை ஹக் பண்ணி சாரி கேட்டுட்டு இருக்காரு. நேரம் பார்த்தா அந்த ஜியா வர கதவை திறந்துட்டு
உள்ள வந்து இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கறத பாத்தறா. பார்த்ததும் அவளுக்கு சரியான வயித்தெரிச்சலா இருக்கு. ஹீரோயினை பார்த்து நீ எதுக்கு இங்க வந்து கேக்குறா. இங்க பாரு நானா ஒண்ணு இங்க வர கிடையாது. டிசைனர் வேன் தான் இங்க வர சொன்னாரு. அது மட்டும் இல்லாம காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு கார்டு கூட கொடுத்துருக்கான்னு சொல்லவும் அதை கேட்டு அவ பயங்கரமா ஜெலஸ் ஆகுறா. அந்த கார்டு எனக்கு கிடைக்க வேண்டியது. நான் கொஞ்சம் லேட்டா வந்ததால என்னுடைய இடத்த நீ பறிச்சுக்கிட்டேன்னு கேக்குறா. எது பறிச்சுக்கிட்டனா? இது நான் கஷ்டப்பட்டு என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச சான்ஸ். உன்ன மாதிரி மத்தவங்க பரிதாபத்துல கிடைச்சதுலன்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே ஹீரோ கிட்ட தான் நீங்களாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த காம்படிஷன்ல நான் தான் கலந்துக்கணும்னு சொல்லி கேக்குறா. இந்த காம்படிஷன்ல கலந்துக்க உன்னை விட அவளுக்கு தான் தகுதி இருக்கு, அவளுக்கு தான் திறமை இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. நைட் ஆகுது. ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு தான் வராங்க. பார்த்தா அவங்க பெட்ரூம்ல ஹீரோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க அவரை பார்த்ததுமே சாரி நான் வேற ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி போறாங்க. அப்போ அந்த வீட்ல இருக்கிற வேலைக்காரங்க மாஸ்டர் சொன்னாரு நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தங்கணும்னு சொல்லிட்டு அந்த பெட்ரூம் கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. சோ வேற வழியே இல்லாம 2 பேருமே ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு. அதனால ஹீரோயின் நீங்க மேல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள தூக்கிட்டு போயிட்டு பெட்ல படுக்க வச்சுட்டு அவரு போய் கீழே படுத்துக்கிறாரு. நீ எப்படியாவது போ எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் நல்லா தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. இங்க ஹீரோவுக்கு தான் தரையில படுத்து முன்ன பழக்கம் இல்லாததால அவரால் தூங்கவே முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதுலயும் அந்த தரையோடைய சில்னஸ் அவரால் தாங்கிக்க முடியாம அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு கோல்டு பிடிச்சிக்கிது, ஃபீவர் வந்துருது. இதுக்கப்புறமா இங்க இருந்தா கண்டிப்பா என்னுடைய ஃபீவர் ஹீரோயினுக்கு இன்ஃபெக்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு எழுந்து போறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு அட்டன் பண்ணி கேட்கும்போது ஹீரோடைய அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா அவங்க ஃபேமிலி டாக்டர் ஜான் தான் பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணியிருந்தாரு, அவருக்கு ஃபீவர் வந்திருக்கா, அதோட அது உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகலாம். சோ அவரை விட்டு விலகி இருங்க, ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அவரை சீக்கிரமா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்கவும் ஹீரோயினுக்கே பயங்கர டென்ஷன் ஆகுது. பாரா ஃபீவர் வந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, ஒருவேளை எனக்கும் இன்ஃபெக்ட் ஆனா என்ன பண்ணுதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து ஹீரோ வேற அங்க வந்தா என்னாச்சு எதுக்கு ஒரு மாதிரி இருக்கா, உனக்கு எதுவும் கோல்டு பிடிச்சிக்கிச்சா, ஃபீவர் வந்துச்சான்னு சொல்லி ஹீரோயின் மேலாம் கை வச்சு பார்க்கவும் அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இப்போதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணாங்க, எதுக்கு உங்களுக்கு ஃபீவர் வந்தது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லைன்னு கேட்டு கோவப்பட்டு இருக்காங்க. சாரி நான்ஷி, நான் வேணுனே உங்ககிட்ட இருந்து மறைக்கலன்னு சொல்லும் போது நீங்க என்கிட்ட எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க தேவையில்ல, ஆல்ரெடி என் பிரதர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் என்ன கூட்டிட்டு போக வந்துட்டாருன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ ஹீரோயின் கிளம்பிட்டாங்களையா, சோ இந்த ரீசனுக்காக தான் ஹீரோயின் கிட்ட ஃபீவர் வந்ததை சொல்லாம இருந்திருப்பாரு. தென் இவரும் பின்னாடியே போயிட்டு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு ஃபீவர் கோல்டு அதிகமா இருக்கதால கண்டினியூஸா இரும்பிக்கிட்டே இருப்பாரு. அதை பார்த்த ஹீரோயினுடைய பிரதரும் என்னப்பா உங்க ஃபேமிலிக்கே நடிப்புங்கிறத கை வந்த கால போல இருக்கு, உங்க அப்பா இப்படிதான் நடிச்சு என் தங்கச்சி ஏமாத்திட்டு இருக்காரு, இப்போ நீயுமே அவருக்கு மேல செம்மையா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. இந்த நிலைமையில ஹீரோவை விட்டுட்டு வரதுக்கு ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. கொஞ்சம் தூரம் தான் போவாங்க, காரை ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. இங்க ஹீரோவாலையும் சுத்தமா நிக்க கூட முடியல, பயங்கரமா டயர்ட் ஆயிட்டாரு. அந்நேரம் பார்த்தா அந்த ஜியா வந்து என்னாச்சுங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்கவோ ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருந்ததில்ல ஆப்போசிட்ல நிக்கிறது ஹீரோயின் நினைச்சு அவ மேல சாஞ்சிடறாரு. அந்நேரம் பார்த்தே ஹீரோயின் வர அட்லீஸ்ட் அவரை ஹாஸ்பிட்டல் சேர்க்கலான்னு சொல்லிட்டு திரும்பி வருவாங்களா. இந்த கண்குள்ளா காட்சியை பாத்துறாங்க. இவெல்லாம் திருந்தவே மாட்டான், இவனுக்கு போய் பரிதாபம் பார்த்த பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பிரதர் கூடிய வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவை எழுந்து அவன் முகத்தை பாக்குறாரு. நீ ஏன்னு சொல்லிட்டு அவ கையை உதறி விட்டுறாரு. என்னாச்சு பேஷன், உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, வா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லவும் ஒன்னும் தேவையில்ல உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க ஹீரோயினும் அவங்களுடைய வீட்டில் தான் இருக்காங்க. டிசைனிங் காம்படிஷனுக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிரதர் தான் வந்து என்னம்மா ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க போல, கேள்விப்பட்ட அந்த கூக்கு ரொம்பவே உடம்பு முடியலையான்னு சொல்லவும் யாருக்கு என்ன ஆனா எனக்கு என்ன, எதுக்கு மற்றவங்களை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கவும் அதாம்மா அதே தான் நானும் சொல்றேன், ஆனா அந்த பேஷன் எங்க கேட்கறா, உன்னை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு படிக்கட்டிலே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அதுவும் மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என் தங்கச்சி ஒன்ன ஹர்ட் பண்ணிருக்கா, அவனை பார்த்தாலே எனக்கு செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு, இரு இப்பவே போயிட்டு அவனை ஒரு கை பார்த்தாருன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயின் ஏதாவது ஸ்டாப் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டே தான் போறாரு. அவர் நினைச்ச மாதிரி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவரை ஸ்டாப் பண்ணி இருங்க பிரதர் நானே போயிட்டு என்ன விஷயம்னு கேட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எழுந்து போறாங்க. நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு இப்போ உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு இங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும் ஆக்சுவலி நான் இங்க உன்னை தொந்தரவு பண்றதுக்காக வரல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், நான் வேணும்னே எனக்கு ஃபீவர் இருக்குங்கிறத உங்ககிட்ட மறைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவே ஆல்ரெடி அவருக்கு உடம்பு முடியாம தானே இருக்கு. சோ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அதை பார்த்த ஹீரோயினும் பயந்து போறாங்க. பிரதர் சீக்கிரம் வந்து ஹெல்ப் பண்ணு கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பிரதரும் நல்லா கூலா வந்து நின்னா இவனெல்லாம் நம்பவே கூடாதுமா, இவனுக்குலாம் ஹெல்ப் பண்ணாத, இவன் நடிச்சிட்டு இருப்பான்னு சொல்றாரு. அவங்களும் ஹீரோடி நெத்திலாம் கை வச்சு பார்த்துட்டு இவர் நடிக்கல, உண்மையிலே தான் இவருக்கு ஃபீவர் இருக்கு, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல சரி நம்ம வீட்டு வாசல எதுவும் செது தொலைச்சிட போறான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு உள்ள போறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோவுக்கு 39 டிகிரிக்கு மேல ஃபீவர் இருக்கு. பாத்தீங்களா இவர் இன்னும் நடிக்கல, 39 டிகிரிக்கு மேல ஃபீவர் இருக்கு, அதனாலதான் இன்னுமே கான்சியஸ் இல்லாம இருக்கான்னு சொல்லவும் ஏமா நீ வர இவன் நடிச்சிட்டு இருக்காமா, இவனை நம்பாத, இவங்க அப்பாவுக்கு மேல பயங்கரமா நடிப்புக்காரனா இருக்கான்னு சொல்லிட்டு இவனை பார்த்துக்கலாம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில போறாரு. அடுத்த கொஞ்ச
கொஞ்ச நேரத்துல ஹீரோவுக்கு மொழி போறது. ஆப்போசிட்ல ஹீரோயின் இருக்கதை பார்த்துட்டு தனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லவும் ஹீரோடைய முகத்தை பார்த்தாலே பிடிக்காத மாதிரி மூஞ்சியை திருப்பிக்கிட்டு எனக்கு ஒன்றும் நீங்க தேங்க்யூ சொல்ல வேணாம், தேங்க்யூ சொல்லணும் அதை என் பிரதர் கிட்ட சொல்லுங்க, ஏன்னா அவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு எழுந்து போக ட்ரை பண்ணும்போது அப்போ அவங்க கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி நான் என் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்கிற, அந்த அளவுக்கு நீ என்ன வெறுக்கிறியா, இந்த அளவு வெறுக்கும் போது இதுக்கப்புறமும் உனக்கு தொந்தரவா நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்க கூட முடியல. ஆனா தட்டு மாதிரி இருந்து அங்கிருந்து கிளம்பிறாரு. அவர் போன கொஞ்ச நேரம் கழிச்சு பிரதர் அங்க வராரு. என்னம்மா அவன் உண்மையிலே போயிட்டானா என்னன்னு கேட்க எல்லாமே முடிஞ்சிருச்சு பிரதர், இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, நம்ம அப்ராட் போகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ணுங்க, போனா திரும்ப வரவே கூடாதுன்னு சொல்றாங்க. தென் மறுநாள் காமிக்கிறாங்க ஹீரோயின் டிசைனிங் காம்படிஷனுக்காக அப்ளை பண்ணிருப்பாங்க இல்லையா, சோ அந்த நாள் தான் இன்னைக்கு அதுக்காக தான் இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஜியாவுமே அவருடைய டிசைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வரா. அது மட்டும் இல்லாம அவகிட்டயுமே அப்பாயின்மெண்ட் கார்டு இருக்கு. சோ ரெண்டு பேருமே உள்ள வர சொன்னதா சொல்லிட்டு போறாங்க. தென் ரெண்டு பேருமே தான் உள்ள போறாங்க. போகும்போதே இந்த ஜியா என்ன பண்றானா திடீர்னு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி கீழே உட்காந்துக்கிறா. சோ ஒரு பொண்ணா இருந்தா அவளை அப்படியே விட்டுட்டு காம்படிஷன் தான் முக்கியம்னு சொல்லி ஹீரோயின் என்ன போக முடியல. பேக்ல எதுவும் வச்சிருக்கியா, உன்னால நடக்க முடியுமா இல்ல நான் போய் எடுத்துட்டு வருவான்னு கேக்குறாங்க. என்னால நடக்க முடியும், பேக்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறா. இங்க யாருமே கிடையாது, பயப்படாத வா போலான்னு சொல்லிட்டு அவளை கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க. அப்படியே நடந்து வந்தவ ஒரு ரூமு கிட்ட போகவும் டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி அந்த ரூமுக்குள்ள தள்ளி கதவை லாக் பண்ணிடுறா. உள்ளே இருந்த ஹீரோயினும் கதவை தரன்னு கத்திட்டு இருக்காங்க. அவ கொஞ்சம் கூட காதலே வாங்கல, காம்படிஷன்ல கலந்துக்க ஃப்ரீயா கிளம்பிடுறா. அவங்களை பிடிச்சி உள்ள தள்ளும் போது அவங்க போன் வெளியில விழுந்ததால யாரையும் கான்டாக்ட் கூட பண்ண முடியல. அதுலயும் அந்த ஸ்டோர் ரூமுங்கிறதால அந்த ரூம்ல ஒரு ஜன்னல் கூட கிடையாது. இதுல ஆல்ரெடி ஹீரோயினுக்கு வர கிளாஸ்ட்ரோபோபியா இருக்கு. அதாவது இந்த மாதிரி மூடப்பட்ட அறையில இருக்கும் போது ஒரு சில பேருக்கு அதிகப்படியான பயம் பதட்டம்லாம் இருக்கும். அதான் சின்ன பிள்ளையில குழந்தைங்க அடம் பண்ணா குழந்தைங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறங்கிற பேர்ல ஒரு சில பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்கள இருட்டு ரூம்ல போட்டு அடைச்சு வைப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு ஒரு விதமான பயம் வரும்ல, அதுவே தான் நாளடைவில் ஒரு ஃபோபியா மாதிரி உருவாகிடும். ஸோ அந்த மாதிரியான ஃபோபியா தான் ஹீரோயினுக்கு இருக்கு. சுத்தி முத்தி அந்த ரூமை பாக்குறாங்க, அவங்களுக்கு செம்ம பயம் வருது. அப்படியே பயத்துல மூச்செல்லாம் முற்ற மாதிரி இருக்கும். அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இந்த பக்கம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிக்கிட்டே வராரு. ஆப்போசிட்ல இருந்து ஜியாவை பார்க்கவும் ஜியா நீ நான்சியை பாத்தியா, அவளுக்கு கால் ட்ரை பண்றேன் எடுக்கவே மாட்டேங்கிறா, அவ காம்படிஷனுக்கு வந்தாலான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இந்த ஜியாவும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இல்லையே நான் வந்ததுல இருந்து அவளை சுத்தமா பார்க்கவே இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்நேரம் பார்த்து ஹீரோயினுடைய பிரதரும் வந்துறாரு. நான்சிக்கு நான் கால் பண்றேன் எடுக்கவே மாட்டேங்கிறா, நீ ஏதாவது அவளை பாத்தியான்னு கேட்கும்போது ஹீரோ நான் பார்க்கவே இல்லை, அவ எங்க இருக்கான்னு தெரியல, நானும் அவளுக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் பிரதர் அவங்க ஆளுங்களுக்கு கால் பண்ணி ஹீரோயின் மிஸ் ஆன விஷயத்த சொல்லிட்டு அதோட அந்த பில்டிங் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் தேடி பார்க்க சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. அதை கேட்கவும் எங்க மாட்டிப்போமோன்னு இந்த ஜியாவுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என் தங்கச்சிக்கு கிளாஸ்ட்ரோபோபியா இருக்கு, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு கண்டிப்பா ஒன்னு சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ பிடிச்சி ஒரு மிரட்டு விட்டுட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தான் தேடி ஓடிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டு அந்த பில்டிங் ஃபுல்லா தேடி ஓடிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு இடத்துல ஹீரோயினுடைய போன் ரிங் ஆகிற சவுண்ட் கேக்குது. ஃபைனலா ஹீரோயின் இருக்கிற ரூமை கண்டுபிடிச்சு அந்த டோரை உடைச்சு ஓபன் பண்ணி உள்ள போய் ஹீரோயினை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துறாரு. அவங்களுக்கு கான்சியஸே இல்ல, மயக்கத்துல தான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோயின் கண் விழிச்சு பாக்குறாங்க. பக்கத்துல ஹீரோ தான் இருக்காரு. ஆல்ரெடி ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க இல்லையா, சோ ஹீரோ பார்த்ததும் பயத்துல ஹீரோவை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. தென் ஹீரோ தான் எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி அவங்களை கம்ஃபர்ட் பண்ணி என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ அவங்க ஹீரோயின் பிரதர் தான் அந்த ஜியாவை கூட்டிட்டு வந்து ஹீரோ முன்னாடி தள்ளி என்ன நடந்ததுன்னு இவ கிட்ட கேளு, இவ சொல்லுவான்னு சொல்றாரு. அவ எப்படி சொல்லுவா, திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கா. இங்க பாரு ஆல்ரெடி சர்வேலன்ஸ் கேமராவெல்லாம் செக் பண்ணியாச்சு, அந்த ஃபுட்டேஜ்லாம் நீ தான் என் தங்கச்சி அந்த ரூம்ல தள்ளி லாக் பண்ணது தெளிவா இருக்கு, இப்போ மட்டும் உன் திருவாயை திறந்த நீ உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பேன்னு சொல்லி மிரட்டவும் உடனே அவ ஹீரோடைய காலில் விழுந்த நான் தான் ஹீரோனியா அந்த ரூம்ல வச்சு லாக் பண்ண, நிஜமாலுமே அவளுக்கு கிளாஸ்ட்ரோபோபியா இருக்குன்னு எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் தான் என் வைஃபை ரூம்ல வச்சு லாக் பண்ணது இல்லாம என்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லி அவளை பிடிச்சி ஒரு ஏத்தி விட்டுட்டு இதுக்கப்புறம் என் கம்பெனில உனக்கு வேலையே கிடையாது, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, தப்பி தவறி என் கண்ணு முன்னாடி வந்துடாத, ஒருவேளை நீ வந்தீன்னா அன்னைக்குதான் உனக்கு லாஸ்ட் டேன்னு சொல்லி அவளை வான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் பிரதர் ஹீரோயினை தூக்கிக்கிட்ட போதும் இதுக்கப்புறம் என் சிஸ்டர் கூட ஸ்டே பண்ணவே தேவையில்ல, நாளைக்கே நாங்க ரெண்டு பேரும் அப்ரோட் போக போறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. தென் மறுநாள் ஆகுது ஹீரோயின் பிரதரா பேசணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. அவருமே அந்த பிளேஸுக்கு வந்திருக்காரு. என்ன விஷயம் எதுக்காக என்ன வர சொன்னு கேட்கும் போது இங்க பாருங்க என்னால நான்ஷி அப்ரோடுக்கு உங்க கூட அனுப்ப முடியாது, எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஓ இதை சொல்லதான் வர சொன்னியா, எனக்கும் தான் அவளை பிடிக்கும், அதுக்கு என்னவான்னு கேட்டு ஹீரோயின் பிரதரும் அவர்கிட்ட நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாருங்க மிஸ்டர் கியூ, நான் விளையாடுக்க பேசல சீரியஸா பேசிட்டு இருக்கேன், எனக்கு உண்மையிலேயே நான்ஷியை பிடிச்சிருக்கு, அவளை நான் லவ் பண்றேன்னு ரொம்பவே கான்பிடென்ட்டா அழுத்தமா சொல்றாரு. சோ இந்த மாதிரி கான்பிடென்ட்டான பேச்சை தான் ஹீரோயின் பிரதரும் எதிர்பார்த்தாரு. இங்க பாருங்க மிஸ்டர் கியூ, நீங்க என்ன நம்புறீங்களோ நம்பலையோ அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, அவளை ஒருவேளை நீங்க இந்த உலகத்துல எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சாலோ அந்த இடத்துக்கு அவளை தேடி நான் மறுபடியுமே வருவேன், அவ்வளோ ஈஸியெல்லாம் நான் கிவ் அப் ஆக மாட்டேன்னு பயங்கர கான்பிடென்ட்டா சொல்ல அதை கேட்கும் போது இப்பதான் ஹீரோயின் பிரதருக்கு ஹீரோ மேல முழு நம்பிக்கையே வருது. அடுத்து நம்ம பிளான் தான் என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அப்ராட் போக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்காங்க. போறதுக்கு முன்னாடி அவங்க போன்ல இருக்கிற ஹீரோடைய போட்டோவை தான் பார்த்து இந்த தடவை உன்னை விட்டு மொத்தமாவே நான் பிரிஞ்சு போக போறேன், இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பிரதர் கிட்ட இருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ணி எங்க இருக்கீங்க பிரதர், நான் கிளம்பிட்டேன், ஏர்போர்ட் போக போறேன், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவசர
அவசரப்பட்டு ஏர்போர்ட்லாம் போயிடாதம்மா, நம்ம அப்ராட் போறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை முடிக்க வேண்டியது இருக்கு, அவனை முடிச்சு விட்டுட்டு போலான்னு சொல்றாரு. அதை கேட்கவும் ஹீரோயின் கொஞ்சம் பதட்டமாகறாங்க. என்ன பேசுறீங்க, இப்போ என்ன பண்ண போறீங்க, எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த பேஷன் ரொம்ப நாளா உன்னை தொல்லை பண்ணிட்டு இருக்கான்ல, இதுக்கப்புறம் இவனால உனக்கு தொல்லையே இருக்காதுமா, ஏன்னா உன் லைஃப்ல மறுபடியும் இவனை நீ மீட் பண்ணவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க ஹீரோ வேற அடி வாங்குற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதை கேட்கவும் ஹீரோயினுக்கு அங்க செம பயம் வருது. அவர் எதுவும் பண்ணிடாதீங்க, இப்பவே நாங்க வரேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க ஹீரோயின் வரதை பார்த்துட்டு ஹீரோயின் பிரதரும் ஹீரோவை அடிக்கிற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் ஹீரோ முன்னாடி நின்று அவர் அடி வாங்க விடாம ஸ்டாப் பண்றாங்க. நீ எதுக்குமா வந்து ஸ்டாப் பண்றா, அவனை தான் உனக்கு பிடிக்காதுல, அவனை தான் நீ வெறுக்கிறல, அப்புறம் எதுக்கு அவனை காப்பாத்த நினைக்கிற, இவன் உன்னை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிருக்கான், முதல்ல நகரமா, இவனுக்கு சரியான லெசனை கத்து கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்படிலாம் இல்ல பிரதர், எனக்குமே அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவரை லவ் பண்றேன்னு சொல்றாங்க. நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலாமா, ஏதோ பண்ணுவோம் விருப்பம்னு சொல்லிட்டு அந்த கட்டையை தூக்கி போட்டுட்டு வெளியில போறாரு. இங்க ஹீரோயினும் ஹீரோ மேல இந்த கட்டெல்லாம் அழுத்து விட்டுட்டு எழுந்துருங்க சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. பாவ ஹீரோயின் உண்மையிலே ஹீரோ அடி வாங்கினதுலதான் மயக்கத்துல இருக்காரு நினைச்சு எழுந்துருங்கன்னு பயங்கரமா கத்தி கதறிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோவும் நைஸா கண்ணை திறந்து பாக்குறாரு. ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டு இருக்கவோ, அச்சோ ரொம்ப அழுதுட்டு இருக்காளே, நடிச்சது போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணை தொடச்சு விட்டு, நான்ச்சி அழாத, அழும்போது நீ பார்க்க ரொம்பவே அக்லியா இருக்குன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அவரு நல்லபடியா பேசுறதை கேட்கவும் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணி ஹாப்பியா இருக்காத ஹீரோயின் பிரதரும் டோருக்கு பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் அவருக்கு நிம்மதியா இருக்கு. தன்னுடைய தங்கச்சி இதுக்கப்புறம் சேஃபா இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்கள பார்த்து ஃபைனலா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவர் மட்டும் அப்ராட் கிளம்பி போறாரு. ஸோ இப்படியே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட தான் இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.